ஹாய் வெல்கம் டு லேகா குமார் ஃபேமிலி. இந்த வீடியோ வெட்னஸ்டே ஈவினிங் நைட்டு டின்னருக்கு சப்பாத்தியும் எக் கிரேவியும் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்தது. அதனால் ப்ரெட் ஆம்லேட் செய்யலாம் அப்படின்னுட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ரெட் ஆம்லேட் செய்கிறதுக்கு ஒரு வெங்காயம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணல, இங்கே தனி மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது ஆம்லேட் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 2 முட்டை உடைச்சி ஊற்றிக்கிட்டு அதில் கொஞ்சமாக தனி மிளகாய் தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போது ஆம்லேட் போடுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்க எக்கு அதையும் எடுத்து தவா காஞ்சதுக்கப்புறமா அதில் ஊற்றிக்கலாம். தவாவில் ஊற்றுனதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டு அதையும் எடுத்து அதில் மேலே வச்சு மடித்து விட்டு திருப்பி விட்டு எடுத்தோம் அப்படின்னா ப்ரெட் ஆம்லேட் ரெடி. இந்த மாதிரி பண்ணால் உள்ள ஹாஃப் பாயிலாக இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு இது பிடிக்காது. இந்த மாதிரி பிடிக்கல அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரெட்டை டிப் பண்ணி தவாவில் வச்சு 2 பக்கம் ஹீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மீதி இருக்க எல்லா எக்கையும் அதில் ஊற்றி மடித்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ப்ரெட் ஆம்லேட் ரெடி. கூட டொமேட்டோ கெச்சப், மயோனைஸ் இது இருந்தால் வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா அப்படியேவும் சாப்பிடலாம். அதுவுமே டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டைம் ஸ்நாக்குக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். அதுக்கப்புறமா சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு அதை ஒரு 1/2 அன் ஹவர் வரைக்கும் ஊற வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா எக் கிரேவி அதையும் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எக் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி பிசைஞ்சு முடிச்சதுக்கப்புறமா எப்பவும் டின்னர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பால் குடிப்போம். அந்த பாலில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 5 பல் பூண்டு போட்டுக்கோங்க, கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஏலக்காவை நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் எடுத்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போவும் ஏலக்காவை தூள் பண்ணி வச்சுக்கோங்க. எதில் ஆட் பண்ணாலும் ஸ்மெல் நல்லாயிருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நான் டின்னர் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். டின்னர் செய்துட்ருக்கும் போதே ஹஸ்பண்ட் வந்தாங்க. ஸோ டின்னர் அவங்களுக்கு வச்சு கொடுத்தாச்சு. ஸோ அது அவ்வளோதான். அது சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா நானும் சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் தேவையான நட்ஸு, சுண்டல் எல்லாம் ஊற வச்சாச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.